ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறதில்ல. ஆனால் ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட பேசும்பொழுதே என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறான் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன் அப்படின்னா, நானுமே இந்த மிஸ்டேக்ஸை என்னுடைய லைஃபோட இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணியிருக்கேன். லேட்டராக நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படிப்பட்ட சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பொண்ணு கூட பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுடைய தாட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பொண்ணு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவோம். ஆனால் அந்த பொண்ணு கூட பேசும்போது தான் தெரியும், அந்த பொண்ணு ஒரு டைரெக்ஷனில் நிற்பா, நம்ம ஒரு டைரெக்ஷனில் நிற்போம். இந்த டைமில் எல்லா பசங்களும் பண்ணுற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணை நமக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக இது சரியாக தப்பா அப்படின்னா, கண்டிப்பாக தப்பாக தான் போய் முடியும். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீ சொல்கிற அப்படின்னா, அவங்களுக்காக இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை அவங்களே சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த இஷ்யூ வராது. ஆனால் நீ இதை பண்ணாத, அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற அப்படின்னா, அந்த இடத்துல நிறைய காம்ப்ளெக்ஸான சில விஷயங்கள் நடக்கும். சில சமயங்களில் கான்ஃப்ளிக்ட் நடந்து அந்த பிரேக்கப்பே கூட நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சில சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணே ஓகே ஏதோ சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஒரு பையனை நமக்கு என்ன தாட் வரும் அப்படின்னா, ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி அந்த பொண்ணை இன்னும் ரேஸில் ஓட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த விஷயம் எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் அவங்களுடைய லைஃப்பில் கொடுக்கும் அப்படின்னா, நீ சொல்கிற எல்லாத்தையுமே அந்த பொண்ணு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா இது, நான் உன்னுடைய லைஃபுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை விட்டுகிட்டே போயிடும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணிங்கனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சில விஷயங்கள் அந்த பொண்ணு பண்ணுறாங்க அப்படின்னா, சில விஷயங்கள் அந்த பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னா, தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் திரும்ப உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நிறைய இடத்துல நீங்கள் சைலண்ட்டாக இருந்தாவே அந்த பொண்ணு ஹாப்பி ஆயிடுவாங்க, அவங்க கூட எமோஷனலாக கனெக்ட் ஆவாங்க. ஆனால் ஒரு பையனை நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒப்பீனியன் சொன்னால் தான் அந்த பொண்ணுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது சொல்லுவோம். அது அந்த பொண்ணை ஹர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ஃபீலுமே வராது. ஸோ ஒரு சில இடங்களில் உங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க, தப்பு கிடையாது. நிறைய இடங்களில் சைலண்ட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். அதோட சூப்பரான ஒரு வெப்பனும் எதுவும் கிடையாது. இப்படி உங்களுடைய லவ் போயிட்டுருக்கோம். ஒரு 1 இயர் 2 இயர் ஆக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கு நடுவில் போரிங் நடக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அரைச்சமாகவே நீங்கள் அரைச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று உன் லைஃப்பில் உருப்படியாக ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா, அந்த டைமில் இந்த பொண்ணுக்கு நீ டைமை கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த பொண்ணுக்கு இன்செக்யூரான ஒரு ஃபீல் வரும். என்னடா இது, இவன் நம்ம கூட இப்போ முன்ன மாதிரி பேச மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் அந்த பொண்ணு ஒன்றை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பசங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ன தான் மாடு மாதிரி வேலை பார்த்தாலும் இந்த பொண்ணுக்கு ஈக்குவலான டைமை கொடுப்போம். ஸோ எந்த இடத்துல நீ ஓவராக அவைலபிளாக இருக்கியோ, இல்லை ஓவராக அந்த பொண்ணுக்கு டைம் கொடுக்குறியோ, அந்த இடத்துல நீ கண்டிப்பாக லாக் ஆகிக்கிருவ. இப்படியே போய்கிட்டு இருக்கோம். சில சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெஸ் ரிலேட்டடாக நிறைய ஒப்பீனியன் வரும். இது போடவா, அது போடவான்னு கேட்பாங்க. நீங்கள் கூடாதுன்னு சொல்லுவீங்க. இல்லை இது ஓ மேலே தான் தப்பு இருக்குது, நீ என்ன தப்பாக பார்க்குற அப்படின்னுவாங்க. ஸோ அந்த இடங்களில் உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கல அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும், கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும். ஸோ அந்த இடத்துல உலட்டவே கூடாது. உலட்டினீங்க அப்படின்னா சொல்லி முடிஞ்சிடும். இப்படியே போய்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக லைஃப்பில் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஃபேமிலியில் உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்து சொல்லுவானுங்க, இந்த பொண்ணை கட்டிக்கோப்பா, உனக்கு ஒரு நல்ல லைஃப் செட்டில் ஆயிரும் அப்படின்னு. அந்த டைமில் அந்த பொண்ணையும் சூஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி லவ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பொண்ணையும் சூஸ் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட் வர ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் விட்டு தான் வழி. நீ எது பண்ணாலும் தப்பாக தான் முடியும். இதுக்கு நடுவில் நீ ஒரு நல்ல ப்ரொஃபைலில் ஒரு ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்க அப்படின்னா, உன்னுடைய லைஃப்பில் நிறைய பொண்ணுங்க வருவாங்க போவாங்க. அது அஃபிஷியலாக இருக்கலாம், அன்அஃபிஷியலாக இருக்கலாம், சம் அதர் கைண்ட் ஆஃப் ஸ்டப்ஸுக்கு கூட இருக்கலாம். ஸோ அந்த டைமில் நீ ரிஸ்க் எடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நீ தான் டிசைட் பண்ணணும். அந்த ரிஸ்க் கால்குலேட்டிவாக இருக்கணும். உன் கை மீறி போகிற மாதிரியான ரிஸ்க்கை பொண்ணுங்க விஷயத்தில் எப்போயுமே எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்த அப்படின்னா உன் லைஃபே தொலைச்சிருவேன். இதை எப்போயுமே மைண்டில் வச்சுக்கோ. இப்படியே லைஃப் சூப்பராக போய்கிட்டு இருக்க மாதிரி உனக்கு ஃபீல் ஆகும். ஆனால் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே இந்த ஃபேக்காக ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, செட்டில் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கல்யாணம் பண்ணுவான், குழந்தை பெற்றுக்குவான், திடீர்னு பார்த்தா கார் வாங்குவான். ஆனால் இது எல்லாமே ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோ, இதெல்லாம் மாயை. அவனுக்கு பின்னாடி 1000 பிரச்சனை இருக்கும். உன்னோட ஆஃபீஸ்லேயும் பார்த்தா அப்படின்னா உன்னை சுற்றி பயங்கரமான பாலிடிக்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். பயங்கரமாக, அதாவது ஒன்றை விட பல மடங்கு ஒருத்தன் நேற்று நேரம் வளர்ச்சி ஆகிட்டு இருப்பான் சொம்படிச்சு. ஸோ அந்த இடத்துல எல்லாம் நீ என்றைக்குமே யோசிக்கவே கூடாது. எருமை மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி ஸ்ட்ராங்காக நிற்கணும். அந்த இடத்துல ஏதாவது எமோஷனலாக வீக்காக மாறின அப்படின்னா அவனுடைய லைஃபே
முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும், பார்த்த பொண்ணை கட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே உன்னுடைய லைஃப் போயிட்டு இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா உன்னுடைய ஃபினான்ஷியலாக நீ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்ப. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா பேசுறதுக்கு எவனுமே இல்லை அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்கும். அந்த டைமில் சார்க் அடிக்கணும்னு தோணும், தம் அடிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி சீக்கிரம் போகவே கூடாது. சரி, ஆஃபீஸில் தான் நிம்மதியாக இருக்கலாம்னு போனால் அங்கே 1008 பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான். நேற்று நேரம் வந்த பையன் மேலே போயிட்டு இருப்பான். அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி நிற்கணும். ஏன் எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல உனக்கு தேவை சொல்யூஷனோ இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடையாது. ஒரு காமான மைண்டு. ரெண்டாவது வந்து ஒரு திருப்தியான தூக்கம். இது 2 மட்டும் உங்கள்கிட்ட அந்த டைமில் கேதர் பண்ண முடியுது அப்படின்னா, இவனுங்க எல்லாத்தையும் ஈஸியாக ஒரே நாளில் அடித்து நீ மேலே போய்கிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பதட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுவோம். அது எசகு பெசகாக போய் தப்பாக முடிஞ்சிடும். ஆல்ரெடி நம்மளுடைய லைஃப்பில் 1008 பிரச்சனை இருக்குது. இது 1009வது பிரச்சனையாக வந்து நிற்கும் பொழுது எல்லா செவரும் அடைச்சிருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இரு. இந்த இடத்துல முக்கியமாக அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கேயும் மூடிட்டு இருக்கணும். அந்த பொண்ணே ஒரு தெளிவாகி உங்ககிட்ட வருவா. அந்த பொண்ணு அப்படி வரல அப்படின்னா அந்த பொண்ணையும் தலைமொழிகிட்டு உன் லைஃபை இன்னொரு நல்ல பொண்ணோட ஸ்டார்ட் பண்ணு. இந்த இடத்துல நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். அவனுங்களை எதிர்த்து பேசி அவங்கள எனக்கு தெரியும் வேலை மயிரா பாடுறா அப்படின்வோம். இதுவும் தப்பு தான். அவனுங்க ஏதோ சொல்ல வரானுங்க, சொல்லிட்டானுங்க, அவனுங்க பேசாமல் ஒரு பக்கத்து கத்திக்கிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு அவங்களையும் நீங்கள் காது கேட்காத மாதிரி இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃபு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக மாறும். ஆனால் இந்த இடத்துல உன்னுடைய ஃபிசிக்கலை நீ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். உன்னோட மென்டல் ஸ்டேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 3வது, உனக்கு என்ன ஃபினான்ஷியலாக ஒரு விஷயம் வருதோ அதை மட்டும் பண்ணு. என் ஃப்ரெண்டு சொன்னான், கடன் வாங்கினேன், மயிரை வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக உன்னுடைய லைஃப்பை நீயே நரகமாக மாற்றிக்கிருவேன். உங்ககிட்ட வர வருமானத்தை 10 ரூபாயா இருந்துச்சு அப்படின்னா 8 ரூபாயை செலவு பண்ணு, 2 ரூபாயை சேவ் பண்ணு, இல்லை அதை தூக்கி போய் இன்வெஸ்ட் பண்ணு. ஸோ இந்த வீடியோ வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய நான் அடிபட்டுட்டேன். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு தெளிவு இருக்குது, நான் பொழைச்சிக்குவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் உங்களுடைய லைஃப்லேயும் ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். அதுக்கு தான் இந்த வீடியோவே தவிர என்னுடைய பெருமை புளுத்தியை நான் சொல்கிறதுக்கு இந்த வீடியோ போடலை. ஏன் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்திலையும் நானும் ஒரு சிம்புத்தாயலியாகவும் ஒரு தத்தியாகவும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா சில பேர் என்னை நேரடியாக வந்து திட்டினாலும் அதை புரிஞ்சுக்கிறாம அவன் காலை பிடிக்கிற மாதிரி தான் இருந்தேன். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நான் வீடியோவில் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ப்ராக்டிஸ் சில ஸ்கில்ஸை எடுத்து 1 இயர் 6 மந்த் ப்ராக்டிஸ் பண்ண விட்டின்னு தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன். திரும்ப அவங்ககிட்ட சொல்கிறேன், டைமை உனக்காக ஸ்பெண்ட் பண்ணு, அடுத்தவனுக்காக வேணாம். இந்த வீடியோவுக்கு லைக்கும் வேணாம், ஷேரும் வேணாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ப்ரோ நான் கொஞ்சம் விஷயத்தை ஒர்க் அவுட் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டேன் ப்ரோ, சேஞ்ச் ஆகிட்டேன் ப்ரோ, என் லைஃப்பில் கொஞ்சம் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை கமெண்ட் செக்ஷனில் போட்டேன் அப்படின்னா அதுவே எனக்கு மன நிம்மதி. திரும்ப சொல்கிறேன், உனக்காக நீ என்னைக்கு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறியோ அன்றைக்கி தான் இந்த உலகம் உனக்கு சல்யூட் அடிக்கும். அதை விட்டுட்டு நீ அடுத்தவனை பார்த்து அடுத்தவனுக்காக ஒர்க் அவுட் பண்ணுற அப்படின்னா கடைசி வரைக்கும் அவன் செப்பலை நீ நக்கி தான் பழைக்க வேண்டியிருக்கும். இது வந்து நீ எப்படி வேணால் எடுத்துக்கோ, மோட்டிவேஷனால எடுத்துக்கோ, இல்லை அவனை திட்டுறதா கூட எடுத்துக்கோ, ஒரு வழியாக முன்னேறு, அதுவே எனக்கு போதும். தேங்க்யூ.